Be strong. Hi guys, I'm Gitanjali. Welcome to my channel. If you would like to watch this video in English, click here. கீரைன்னு சொன்னாலே போதுங்க, பெரியவங்கனாலும் சரி சின்னவங்க இருந்தாலும் சரி ஓடி போயிடுவாங்க. ஆனால் கீரை வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நவ் லெட்ஸ் குக். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு போட்டும் பண்ணலாம், ஆனால் நான் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறேன். அப்போ தான் கடித்து சாப்பிட கருக்கு முறுக்குன்னு இருக்கும். 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். இது நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கழுவிக்கலாம். பருப்பு ஸ்டோர் பண்ண அதில் ஒரு ஸ்மெல் வரும். அப்புறம் பெஸ்டிசைட் அடிச்சிருந்தாங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி கழுவினா அதெல்லாம் போயிடும். தண்ணி சேர்த்து நல்லா 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதிலேருந்து ஒரு 1/4 பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். மிச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 இன்ச் சைஸ் நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பு ஒரு பவுலில் போட்டு அது கூட நம்ம எடுத்து வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட 100 கிராம் பசலைக்கீரை, அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். நான் பசலைக்கீரை எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு எந்த கீரை வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரை பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதை விட ஜாஸ்தியாக போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டு கலக்கிக்கலாம். அப்போ தான் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் பருப்பு கூட நல்லா கலந்து நம்ம வடை தட்டும் போது உடையாமல் சூப்பராக வரும். ஒரு தடவை வடை ஷேப் சரியாக வருதான்னு தட்டி பார்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியுது, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நல்லா உடையாமல் வருது. எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம வடையை தட்டிக்கலாம். இப்போது உள்ளங்கையில் தண்ணி தேய்ச்சிட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு உருண்டை பண்ணி இது மாதிரி தட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் தட்டுறேன். உங்களுக்கு சின்னதாக பிடிக்கும்னா சின்னதாக போட்டுக்கோங்க, இல்லை பெருசாக கூட தட்டிக்கோங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணுற நேரம் கூட குறைய மாற்றிக்கோங்க. நான் இது மாதிரியே 6 வடை தட்டி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் போடுறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த தட்டி வச்ச வடையை ஒன்றா மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிக்கலாம். பருப்பு உள்ளே எல்லாம் நல்லா வேகணும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம்.
இப்போ மிச்சம் இருக்கிற வடையெல்லாம் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். நம்ம கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். வாவ், வெளியே எப்படி செமையாக முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே அப்படியே வெந்து சூப்பராக இருக்குது. சட்னி எடுத்து வச்சுருக்கேன், பட் நான் சட்னி எல்லாமே இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதில் கீரை இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே கீரை இருக்குதுன்னு நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you. Bye bye.